ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ் குவைத்திலேருந்து. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குவைத்தில் ஏர்போர்ட் பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான். குவைத்தில் இருப்பவர்களுக்கும் குவைத்திற்கு பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குவைத் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, இது முழுமையாக இயங்கவில்லை. வெறும் 10% திறனுடன் மட்டுமே இயங்குகிறது. அது ஏன்? பாதுகாப்பு நிலவரம் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நேற்று வெளியான அதிகாரப்பூர்வ தகவலின்படி அரப் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 10% ஸ்ட்ரென்த்தில் மட்டுமே செயல்பாடுகள் உள்ளன. அதாவது 100 விமானங்கள் பறக்க வேண்டிய இடத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் விமான நிலையத்தின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அமைப்புகளை படிப்படியாக சீரமைப்பதுதான். செக்யூரிட்டி இன் ஓவர் டிரைவ் என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு உடைமையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் பயணிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று கேட்டால், விமான தாமதம், பாதுகாப்பு சோதனைகள் மிக தீவிரமாக இருப்பதால் செக்இன் மற்றும் இமிகிரேஷன் வரிசைகளில் அதிக நேரம் ஆகலாம். டிக்கெட் ரத்து, ஒருவேளை உங்கள் விமானம் இந்த 10% ஒதுக்கீட்டில் வரவில்லை என்றால் கடைசி நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளது. முன்கூட்டியே செல்லுதல். முன்கூட்டியே ஏன் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழக்கமாக 3 மணி நேரத்திற்கு முன்னால் செல்வீர்கள் என்றால் இப்போது குறைந்தது 4 முதல் 5 மணி நேரத்திற்கு முன்பே ஏர்போர்ட் செல்வது பாதுகாப்பானது. உங்கள் பாதுகாப்புக்காக தான். செக்இன் மற்றும் இமிகிரேஷன் போன்ற இடங்களில் அதிக நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் முன்கூட்டியே செல்வது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பயணம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த 2 விஷயங்களை செய்யுங்கள். உங்கள் ஏர்லைன் நிறுவனத்திடமிருந்து வரும் மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ்ஐ அடிக்கடி சரிபார்க்கவும். இரண்டாவதாக, குவைத் சிவில் ஏவியேஷன் அல்லது பயணம் செய்யும் ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களை பின்தொடரவும். எக்காரணத்தை கொண்டும் வதந்திகளை நம்ப வேண்டாம். தற்போது நிலவும் 10% கட்டுப்பாடு காரணமாக ஏர்போர்ட் பகுதிக்குள் நுழையும் வாகனங்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் யாரையாவது வழி அனுப்ப சென்றீர்கள் என்றால் முன்னரே திட்டமிட்டு கொள்ளுங்கள். அதேபோல் இமிகிரேஷன் பகுதிகளில் புதிய பயோமெட்ரிக் சோதனைகள் அல்லது கூடுதல் ஆவண சரிபார்ப்புகள் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே அவசரப்பட்டு பதற்றமடையாமல் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது நமது பயணத்தை எளிதாக்கும். விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில வாரங்களில் இந்த 10% என்பது படிப்படியாக 30 மற்றும் 50% என உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான டிப்ஸ், அது என்னன்னா, உங்கள் கையில் எப்போதும் விமான டிக்கெட்டின் ஹார்ட் காப்பி மற்றும் தேவையான அடையாள அட்டைகளை தயாராக வைத்திருங்கள். மொபைலில் சார்ஜ் குறைவாக இருந்தால் கூட காகித வடிவில் உள்ள ஆவணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இது ஒரு இக்கட்டான நேரங்களில் மிக உதவியாக இருக்கும். குவைத் விமான நிலையம் எப்போது மீண்டும் 100% பழைய நிலைக்கு திரும்பும் என்பது குறித்து அறிவிப்பு வந்தவுடன் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். டிராவல் மேக் நியூ பிகினிங்ஸ், அதாவது பயணம் ஒரு புதிய தொடக்கத்தை தரும். உங்களுடைய பயணங்கள் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.